ஐடி ஐடி இழுத்து பேசுறேன் நல்லா நான் எப்பவுமே எழுதுதான் பேசுவேன். நான் எப்படி பேசுறேன்னு அப்படி செம்ம கிளைமேட்டா இருக்குல்ல. ஆமா ஒரு வடை சாப்பிடணும் போல பட்டாலும் வடை பஜ்ஜி இந்த மாதிரி பேசி பேசி சாப்பிடணும்னு தோணும். சரி ஓகே, நீ வடைன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வடகரி படம் வந்துட்டு ரொம்ப ஒரு பரபரப்பான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டார்லிங் ஜெய்யும் இதுல வந்து பண்ணிருக்காரு. சோ ஜெய்யும் சாத்தியும் வந்து இந்த படத்துல பண்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் படம் சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் இப்போ அதேதான் முதல்ல வந்து அப்படின்னு கச்சமச்சான் லவ்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அப்புறம் நஸ்ரியாவும் பாவ பயபுல திருப்பியும் வந்துட்டு பேக் டு தி ஃபார்ம் என்னன்னா ஜெய்யும் இவங்களும் சாத்தியும் வந்து இந்த மூவில வந்து கமிட் ஆயிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அப்படியே இளைஞர்களெல்லாம் வந்து அப்படியே ரத்தம் அப்படியே சொண்ட வைக்கிற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, சனி லியோன் அவங்க வந்து பாம்பேல வந்து எல்லா ஊரும் கலக்கிட்டு இருக்காங்க ஐட்டம் டான்ஸ்ல. சென்னைக்கு வேற ஐயோ சென்னைக்கு வேற வராங்க. சென்னைக்கு வந்துட்டு அதுவும் வந்து இந்த படத்துல ஒரு ஐட்டம் டான்ஸ் பண்றாங்க. எல்லா பசங்களும் வந்து ஜெய் சாத்திக்காக போறது ஒரு தனியான விஷயம் இருக்கலாம், இவங்களுக்காக நிறைய பேர் கம்பல்சரி போவாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து பாம்பேல இருக்கிற எல்லாருமே கலக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. என்னடா இது, இவங்க ஒரு ஐட்டம் டான்சர் பிளஸ் வந்துட்டு இது வந்துட்டு இருக்காங்க, ஸோ இவங்களை வந்து எப்படி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அவங்க டான்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ப்ரமோஷன் பண்ணாங்கன்னா படம் ஆட்டோமேட்டிக்கா ஹிட் அப்படின்னும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். படம் வந்துட்டு நம்ம வந்து போய் பேனர் அடிச்சு போஸ்டர் அடிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சனி லியோன் எல்லாரும் போய் அப்படியே ஃபர்ஸ்ட் கண்டிப்பா போய் பார்த்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் நாளே ஒரு ஹிட். அதுவும் வந்துட்டு நம்ம ஜெய் சொல்லுவானா அதான் ஜெய்க்காகலாம் போயிடுவோம் போயிடலாம். சரி ஓகே. ஆனா இப்ப வந்து அட் லாஸ்ட் என்னன்னா வடகரி வந்துட்டு ஒரு சூப்பரான வடகரியா வருமா இல்ல நம்பு போன வடகரியா வருமான்ற ஒரு விஷயம் தான் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நோ ஐடியா, படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா கண்டிப்பா நல்லா வரும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல ஜெய்க்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டேன். எப்படியும் வந்து நல்ல வடகரியா வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால. நீ வடகரி இன்னும் சூடான விஷயம் நினைச்சிட்டியா? அதை விட ஒரு சூடான விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் எவ்வளவு சரி சரி ஓகே டென்ஷனா நம்ம நயன்தாராவும் சிம்புவும் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் நடிக்கிறதா சொல்லுவாங்க. செம்ம பேரியானா செம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனா வந்து திருப்பி அவங்க வந்து ஒரு படம் நடிக்க போறேன், அதுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கு. என்னன்னு கண்டுபிடி. இல்லையே. ஆமா இப்ப வந்து இவங்க நடிக்கிறாங்க ஓகே. இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சிம்புவும் நயன்தாராவும் இதுவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நயன்தாராவும் வந்தாங்க. ஆனா வந்து அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம வந்து பிரபுதேவாவை திருப்பி பிரிஞ்சுட்டாங்க. அது ஏன் தெரியுமா? நம்ம அன்சிகாவால. நம்ம அன்சிகாவோட டைரக்ட் பண்ண ஒரு படம் வந்து எங்கேயும் காதல், நம்ம பிரபுதேவா வச்சு. இல்லையே, ஹன்சிகாக்கும் நம்ம ஜெயம் ரவிக்கும் தானே கெமிஸ்ட்ரி செமையா இருந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுதான் மேட்ரு இல்ல. அங்க வந்து ஹன்சிகாக்கும் பிரபுதேவாக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து நிறைய ஏதோ நடந்திருக்கு. ஓ, இதுதான் வந்து நயன்தாரா தெரிஞ்சதுனால தான் பிரச்சனை ஆயிட்டு பிரிஞ்சுட்டாங்க. நிறைய பேர் நயன்தாராவே நம்ம தப்பா சொல்லிட்டாங்க. ஆனா டார்லிங் அவங்க வந்து ரொம்ப சூப்பரான ஆக்டர். இப்படி ஒரு ப்ராப்ளம் இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு பொண்ணு கம்பேக் வரும்போது எவ்வளவு பிரச்சனைய சான்ஸ் இல்ல. அதனால இந்த படத்துல வந்து நயன்தாரா நடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து கிளம்பிட்டாங்க. ஆனா இதுல வந்து சிம்புவும் நயன்தாராவும் திருப்பி சேராங்க. என்ன நடக்கும் போது நம்மளுக்கே தெரியாது. சிம்புவும் ஹன்சிகாவும் சேருவாங்களா இல்ல பிரிவாங்களா, இல்ல சிம்புவும் நயன்தாராவும் சேருவாங்களா பிரிவாங்க. ஆனா நயன்தாராக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை தாண்டி நிறைய பிரச்சனைகள் தாண்டி திருப்பி வந்திருக்காங்கன்னு பொழுது செம்ம பெரிய விஷயம் இல்ல. ஆனா இன்னும் வந்து ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்கல்ல. நயன்தாராக்கு ஒரு ரெட் கார்பெட் போட்டு ஒரே ஒரு கஷ்டம்னு பாத்தீங்கன்னா, நீ சொன்ன மேட்டர்ல இருந்து நம்ம சிம்புக்கும் நயன்தாரா அப்படின்னும் பொழுது ஹன்சிகா நம்ம பொழுதும் சரி, ஆல்ரெடி வந்த பிரச்சனையும் சரி, பாவம் பயபுள்ளையால வந்து லவ் கரெக்டாவே போக மாட்டேங்குது. இந்த பொண்ணு ஓகே அப்பா சிம்போட மேரேஜ் பார்க்கலாம், இந்த பொண்ணு ஐசிம்போட மேரேஜ் போகலாம், அட்லீஸ்ட் அப்படியாச்சும் பார்த்து சந்தோஷப்படலாம். பார்த்தா பாவம் குழந்தை எப்படி பாடுபடும் பாடி அப்படியே குளிக்க எடுக்கிறாங்க எல்லாரும். இப்ப யாரு தான் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம்? இதுவா நயன்தாராவா இல்ல ஹன்சிகாவா தெரியல. இப்ப வந்து நயன்தாரா கிளம்பிட்டாங்க. நான் எப்படியா நடிச்சே தீருவேன் இந்த படத்துல. ஆனா கண்டிப்பா வந்து லவ்வர்ஸ் திருப்பி சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா லவ்வர்ஸா மாறலாம், மாறாமே இருக்கலாம், போகலாம். ஆனா வந்து கண்டிப்பா படத்தை விட
இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும்ல, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஆமா. ஆனா வந்து சேருவாங்களா சேர மாட்டாங்களா? இல்ல இவங்க சேருவாங்களா அவங்க சேருவாங்களா? ஓகே, செம்ம மேட்டர் தான் கொண்டு வந்திருக்க நீ. சூப்பர்ல. சூப்பர் சூப்பர். ஓகே, இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம ராஜேஷ் இருக்கார்ல டைரக்டர், ஆளினால் அழகுராஜா படத்தை இது பண்ணார்ல, ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹிட் மூவியா கொடுத்துட்டு இருந்தார். எஸ்எம்எஸ், அதுக்கப்புறமா வந்து ஓகே ஓகே, பாஸ் என்கிற பாஸ்கரன், செம்ம ஹிட், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இந்த படம். சரி, அடுத்த படம் வந்து அந்த ஆளினால் அழகுராஜா வந்து ரொம்ப செம்ம ஹிட்டா இருக்கும்னு சொல்லி இது பண்ணோம். ஆனா அந்த கார்த்திக்கும் ஞானவேல் ராஜா அவரும் வந்து நடுவுல பூந்து ஸ்கிரிப்ட் இதை மாத்து அதை மாத்து, நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஹீரோ சொல்லுவாங்க, எனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணு, எனக்கு அதை பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இவராகவே வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ எனக்கு இது மாதிரி பண்ணுங்க, எனக்கு இந்த சீன் இப்படி தான் நல்லா இருக்கும், நான் இந்த சீனை நடக்கும்போது வந்து அப்படியே ஃபயர் வரணும், இப்படிலாம் வந்து அப்படியே அவரை ராஜேஷ் வந்து ரொம்ப குழப்பிருக்காங்க போல இருக்கு. என்னதான் இது மாதிரி ஆக்கிட்டாங்களே, ஸோ அவருக்கு வந்து டோட்டலா கஷ்டம் இருக்கும்ல. நான் இவரு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாரு, இவன் நடுவில் பூந்து பண்ணோடனே ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி பண்ணி பண்ணி யோசிச்சேன், நானும் யோசிச்சேன், என்னடா இது பயபுள்ள வந்து எப்பவுமே சூப்பர் ஹிட் கொடுப்பாரு, செம்மையான படமா கொடுப்பாரு, இவர் வந்து இப்படி ஒரு படம் கொடுத்துறாருன்னு எல்லா மாதிரியும் ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனா வந்து ஒரு ஸ்கிரிப்டை அழகா கொண்டு வரும்பொழுது அது அழகா அவர்கிட்டயே விட்டாதானே நல்லா இருக்கும். இவங்க நடுவில் எடுத்து இவங்க இது மாதிரி கொலாப்ஸ் பண்ணனால கண்டிப்பா ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே எதிர்பார்த்தோம்ல இந்த எதிர்பார்க்கல, அதுவும் கார்த்தி வேற நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. ஆப்வியஸ்லி. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து இப்ப அவர் என்னன்னா, ஓகே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, பேக் டு தி ஃபார்ம், இப்ப விட்டா முடியாது அப்படின்றதுனால பயபுள்ள பாவம் கஷ்டப்பட்டு இன்னொரு சூப்பரான ஸ்கிரிப்ட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஸ்கிரிப்டுக்கு எனக்கு கரெக்டா செட் ஆகிற மாதிரி ஒன்று 2 பேர் அப்படின்ட்டு ஆல்ரெடி நடிச்ச படத்துல, ஆல்ரெடி இவரோட படத்துல நடிச்சிருக்காங்க, நம்ம ஆர்யாவும் ஜீவாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை 2 பேரை வச்சு ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொன்னார்ல, ஆனா வந்து கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராகவே இருக்கும். ஏன்னா 2 பேரும் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அந்த நம்ம நயன்தாராக்காக 2 பேரும் சண்டை போடுற மாதிரி செம்மையா இருக்கும். அந்த கிளைமாக்ஸ் சீனே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம்ல நம்ம. ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரும் கிடைச்சாதான் நல்லா இருந்திருக்கும். இல்லைனாலும் யார் ஃபர்ஸ்ட் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வராங்களோ அவங்கள வச்சு முதல்ல ஒரு படத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து நம்ம ராஜேஷ் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா வந்துருவாங்க. நம்ம ஏன்னா இவர் வந்து ராஜேஷ் வந்து ரொம்ப சூப்பரா டைரக்ட் பண்றவர் இல்லப்பா. எல்லா படமும் ரொம்ப ஹிட், ஜாலியா இருக்கும். நம்ம ஒரு டென்ஷனோட போய் ஒரு படத்துல உட்கார்ந்தாலும் அந்த படம் எப்படி இருக்கும், ஜாலியா இருக்கணும். அங்கேயும் உட்கார்ந்து என்னத்தா ஐயோ என்னடா படம் இது சை அப்படின்ட்டு வருவோம் நம்ம வெளியில. நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு படம் வரும். ஸோ அந்த வகையில் நம்ம எஸ்எம்எஸ் ஓகே அதுக்கப்புறமா இந்த படம் எல்லாமே ஸோ இந்த ஆளினால் அழகுராஜா தான் கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய அடியா ஆயிடுச்சா இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பா அவருக்கு வந்து வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைக்கிறோம். கண்டிப்பா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா போயிட்டு இருக்குல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இன்ஃபர்மேஷன்ஸ்ல ஆனா கொஞ்சம் கிசுகிசு இருந்தாதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நம்ம ஷோனாலே வந்து அந்த காசிப் ஒரு கிக் இல்ல. நம்ம விஷால் இருக்கார்ல, விஷால் ஆமா, அவருக்கு என்ன ரொம்ப வசந்தவராச்சே, அவரால என்ன பிரச்சனை? அவருக்கும் வரலட்சுமிக்கும் டேட்டிங் போயிட்டு இருந்தாங்க, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாண்டி நாடு அந்த படம் முடிஞ்சோன்னு லக்ஷ்மி மேனனோட போயிட்டு இருக்காரு. அவரோட முதல்ல நம்ம விஷாலுக்கும் வந்துட்டு நம்ம சரத்குமார் பொண்ணுக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படியே ரூட் மாதிரி லக்ஷ்மி மேனனுக்கு வந்துட்டாரு. இல்லையே விட மாட்டாங்களே அவங்க, எப்படியும் அவங்களே வந்து ஒரு பாடி பில்டரோட பொண்ணு விட மாட்டாங்களே. ஒரு 4 குத்து இங்க வா இந்த வாங்கிக்கோன்னு கொட்டுக்கணும். விஷால் வந்து இப்போ லக்ஷ்மி மேனன் பிடிச்சிட்டு எங்க ஊர்லாம் சுத்திட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, ஆனா இவங்க 2 பேருக்குள்ள யாருக்கு கல்யாணம் நடக்கும்னு தெரியல யாரு கூட. இல்லையே, நம்ம வசந்தவருக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுல வேற வந்து இப்படி ஒரு பர்சன் ஆமா ஓகே, இதுக்கு வந்து நம்ம லக்ஷ்மி மேனன் வந்து ஒத்துக்கிட்டாங்களா தெரியல. அதெல்லாம் என்னன்னு தெரியல, மேட்ச் சரியா தெரியல. அவர் போயிட்டு இருக்காரு இந்த மாதிரி லக்ஷ்மி மேனன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. இதுக்கு வந்து நம்மளுடைய சத்குமார் அவர் என்ன சொன்னாரு, அதனாலதான் ரீசெண்டா பெரிய பிரச்சனை ப்ராப்ளம் ஆச்சு. அதனாலதான் வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் ஆச்சு. இவரும் வந்து இவரோட ஹைட்டுக்கும் அவரோட ஹைட்டுக்கும் பாடிக்கும் செம்ம ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஆனா வந்து இப்ப இது மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனா வந்து நெக்ஸ்ட் படம் கூட வந்து அதே லக்ஷ்மி மேனனோட தான் பண்ணணும் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காரு விஷால். நான் அடுத்த படம் வந்து புக் ஆனா லக்ஷ்மி மேனனோட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன மேட்டர் புக் ஆச்சா என்னன்னு சரியா தெரியல இது வரைக்கும். இப்படின்னு மேட்டர் வந்திருக்கு. இதை பார்த்த
இன்னும் ஆத்திரத்துக்கு புள்ளி வச்சுட்டு காண்டா முருகன் பேர் வச்ச மாதிரியே ஓடிட்டு இருக்குல்ல. ஏன்னா அவசரத்துக்கு 2 பேரும் வந்து என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எதுவுமே இல்லாம கஷ்டம்ல. அதனால விஷால் வந்து காற்று இருக்கும் வரை தூத்திக்கொள் அப்படின்னும் போது கரெக்டா வந்து அதை யூஸ் பண்ணிட்டாரா நல்லா இருக்கணும் விஷால். ஓகே, ஆக மொத்தத்துல யாரோட கல்யாணம் ஆச்சுன்னா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. ஏய், இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம ஸ்ருதிஹாசன் இருக்காங்கல்ல, நம்ம கமல்ஹாசனுடைய பொண்ணு, அவங்க வந்து நேச்சுரலாவே ரொம்ப பியூட்டி, நம்ம சொல்லவே வேணாம், ஓகேவா? அதுவும் வந்து இன்னொரு அவங்கள பத்தின ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவே சொல்லிருக்க. இருடி, இதுல வந்து இன்ஃபர்மேஷன் கிடையாது, இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்மளுடைய மேட்டர் ஒரு கிசுகிசுவும் இருக்கு இதுல. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்ருதிஹாசன் என்ன பண்றாங்க, ஆக்சுவலி ரொம்ப ப்ராப்ளம்லாம் தாண்டி வந்துட்டு அவங்க வந்திருக்காங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரஜினி, கமல் இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஐஸ்வர்யாவோட இதில் வந்துட்டு நம்ம தனுஷும் ஸ்ருதிஹாசனும் வந்து ஒரு படம் பண்ணாங்கல்ல. ஸோ அதில் வந்து இவர் ஸ்ருதிஹாசனை வந்துட்டு ஓகே ரொம்ப வந்து இவர் நல்லா நடிப்பார், ரொம்பவே நடிப்பு மேலே ரொம்பவே ஈடுபாடு இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுவாங்க, ஐ வாண்ட் மோர் எமோஷனல், ஐ வாண்ட் மோர் எமோஷனல்ன்ற மாதிரி மோர் எப்படி சொல்றது, ஒரு கெமிஸ்ட்ரின்ட்டு அவங்கள தூண்டி விட்டு, சும்மா இருந்தவங்கள தூண்டி விட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓவர் கெமிஸ்ட்ரி ஆயிட்டாங்க. எப்ப படத்துல மட்டும் இல்ல, அது வந்து ஆஃப் ஸ்கிரீன்லயும் ஆயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் ஒன்னா போறது, டேட்டிங், ஒரே ஜாலி அப்படி அது யூசுவலா நடக்குது நம்மளது ஒரு படத்துல. நார்மலி வந்துட்டு எல்லாரும் நடப்பாங்க. ஏன்னா வந்து கெமிஸ்ட்ரின்னு கேட்டா வந்து கெமிஸ்ட்ரி, நாங்க வந்து இது மாதிரி டியூஷன், ஹோம் டியூஷன் அது மாதிரி வீட்டுல பிராக்டிஸ் பண்றோன்ற மாதிரி வந்து அவங்க வந்து கெமிஸ்ட்ரின்னுவாங்க. நம்ம தனுஷா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நல்லாவே முன்னாடியே வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மறுநாள் வந்து ஒரே டேக்லயே எடுத்துட்டு வரோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தனுஷ் நல்லவரு, நல்லா நடிப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அதே வகையில நம்ம ஸ்ருதிஹாசன் கூட ஓவர் கெமிஸ்ட்ரி ஆகி ரொம்ப பிரச்சனை ஆகி நம்ம ரஜினி, கமல் இவங்க 2 பேரும் போயிட்டு அப்பா இது மாதிரிலாம் பண்ணாத, இது மாதிரிலாம் செய்யாத அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாயத்துலாம் பண்ணி சொம்புலாம் கையில வச்சுட்டு, சொம்பெல்லாம் வச்சு வெத்தலாம் பண்ணக்கூடாது தம்பி, நீ இது வந்து நம்ம பொண்ணு, அது ஆளு அப்படின்ற மாதிரி பிரிச்சுல வச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த வகையில இப்படியே போயிட்டு இருந்தது. இப்ப வந்துட்டு நம்ம ஸ்ருதிஹாசனோட தங்கச்சி அக்ஷரா, ஓகே, அவங்க வந்துட்டு என்னன்னா நம்ம தனுஷோட ஒரு படம் வந்து கமிட் ஆயிருக்காங்க. இதுக்கு நம்ம அக்கா என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ? அது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஓவரா கெமிஸ்ட்ரி வச்சுக்க. கரெக்டா வர நீ, நல்லா இப்பதான் நமக்கு பாவுக்கு வர நீ. ஏன்னா அவர் அப்படிதான் சொல்றாங்க, நம்ம ஸ்ருதிஹாசன் வந்து, இங்க பாரு நான் பட்ட மாதிரி கஷ்டம்லாம் நீ படாத, ஏன்னா வந்துட்டு ஓவரா வந்து நாங்க கெமிஸ்ட்ரி வச்சு நாங்க ரொம்ப ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டோம். ஸோ அதனால நீ வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்க மாட்டாங்க, ஸ்மூத்தாவே இருந்துக்கோ, அப்படியே பட்டும் படாதமா இருந்துக்கோ, ஓவர் கெமிஸ்ட்ரி சொல்லிட்டு ரொம்ப மிங்கிள் ஆயிடாத அப்படின்றாங்க. இதனால வந்து அந்த அம்மா பயத்துல இருக்காங்க. நமக்கு சும்மா கெமிஸ்ட்ரி வேண்டாம் வேண்டாம் சொல்லுங்க, அது பொண்ணு பயத்தோட தான் நடிக்கும் ஆன் ஸ்கிரீன்ல. சும்மா கெமிஸ்ட்ரினால நம்ம எல்லாம் வந்து அப்படியே வந்து போங்கிடுவாங்க. அதனால வந்துட்டு பாவம் பயவில் எப்படி கஷ்டப்பட போதோ, இப்ப வந்து டபுள் மைண்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு பார்க்கலாம் எப்படி வந்து உங்களோட கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆக போகுது அப்படின்றது. ஏன்னா வந்து நல்ல விஷயம் தான், அக்கா பட்ட கஷ்டம் தங்கச்சி படக்கூடாது அப்படின்னு மேபி வந்து அவங்க முதல்லயே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். பஞ்சாயத்துலாம் வைக்கிற அளவுக்கு நம்ம போனோமா நம்ம ஸ்ருதிஹாசன், நம்ம கமல்ஹாசனுடைய பொண்ணு அவருடைய பேர் வந்து அழகா காப்பாத்திருக்கலாம். சோ ஓகே, பரவாயில்ல, அவங்க நல்லா இருந்தா சரி. அவங்க நல்லா இருக்கு, தங்கச்சியும் அவங்க தனுஷும் சேர்ந்து நல்லபடியா நடிச்சு நம்ம ஐஸ்வர்யாவை கோவப்படுத்தாம அழகா நடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்மூத்தான லைஃப், ஹாப்பியான வாழ்க்கையா இருக்கலாம். என்ன சொல்றேன்? கரெக்ட் தான். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் வந்து இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். இதுக்கு நாங்க காரணமே இல்லை, அப்படிதான் நம்ம ஈஸியா சொல்லணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளே பாய் லிஸ்ட்ல வந்து நம்ம சிம்பு இருந்தாரு. இப்போ அந்த இடத்த வந்து நம்ம ஆர்யா பிடிச்சிட்டாரு. எப்படியோ என்ன நினைக்கிற நீ? ஆர்யாலாம் என்ன ஏற்பட்டால் நாங்கெல்லாம் ஆர்யா நானும் ஆர்யா ஃபீலிங்ஸ் விடக்கூடாது. நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு என்னதான் வந்து ஹீரோ போட்டாலும் ஆர்யா என்ன நீ பாரியா அப்படின்றது நிறைய ஹீரோயின்ஸ் எல்லா ஹீரோயின்ஸ் வந்து ஒரு சந்தோஷப்படுத்துறாருப்பா ஆர்யா. கண்டிப்பா அவர் வந்து எந்த ஹீரோயின் சொல்ல போனாலும் அவங்க கூட வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து யார் இருந்தாலும் ஐ லவ் யூ சொல்லிடுவேன். முதல்ல வந்து நம்ம நயன்தாரோட ராஜா ராணி நினைச்சாரு. அந்த டைம்ல வந்து நயன்தாரா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நயன்தாரா அவங்க வந்து ரொம்ப இது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களே சொல்ல வச்சாரு எனக்கு ஆர்யா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. இப்ப வந்து இரண்டாம் உலகத்துல வந்து பிடிக்கும்னா என்ன, எல்லாரும் பிடிக்கும், ஆல் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்
சொல்றதுல ஒரு மேட்டர் இருக்குல்ல. ஏன்னா நயன்தாராக்கும் ஆர்யாக்கும் ஏதோ கிசு கிசு வந்தது. கரெக்ட். ஃபர்ஸ்ட் கூட வந்து நம்ம நயன்தாராவை நம்ம ஃப்ரெண்டுன்னாங்க. அதுக்கப்புறமா ஐயோ என்னோட ரொம்ப பிடிக்கும்னாங்க. அப்புறம் நம்ம அனுஷ்காவை சொன்னாரு, நம்ம என் ஹார்ட்டே அனுஷ்கா அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப எங்க போனாலும் எனக்கு நயன்தாரா பிடிக்கும், நயன்தாரா என் ஃப்ரெண்டு. ஏன் இந்த பிட் அவர் போடுறாருன்னு உனக்கு தெரியுமா? ஃப்ரெண்டுன்னு சொன்னாதானே வருவாங்க. லவ் யூ அப்புறம் நான் காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, அவங்க அப்படியே ஓடி போயிடுவாங்க பாத்துட்டு. ஐயோ குழந்தை பாவம். எத்தனை பேரை தாங்குவாங்க ஒரு பாக்கு. சிம்பு, பிரபுதேவா, இப்ப ஆர்யா. நினைக்கிறேன் ஒருவேளை நம்ம நயன்தாரா வந்துட்டு சிம்புவோட பண்றாங்கல்ல. ஆமா ஆமா, அந்த படத்துல எங்க இவங்க ரெண்டு பேரும் கமிட் ஆயிட கூடாது, அதனால ஃப்ரெண்ட்னு சொல்லி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்தை நினைக்கிறேன்ல. ஆனா ரொம்ப உஷாரான பயபுலன்னு நினைக்கிறேன். ஆனா ஆர்யா கூட சரி, ஏன் எல்லா ஹீரோயின்ஸோட போய் ஒர்க் பண்ணும்போது ஏன் அவங்க மேல லவ்னு கொட்டுறாரு அது தெரியல. ஆனா எங்க பார்த்தாலும் ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்றாரு. ஒருவேளை ஓவர் கெமிஸ்ட்ரி எதிர்பார்க்கறாரோ? இருக்கலாம்ல. அப்படியாச்சும் யாராச்சும் நமக்கு லவ் பண்றாங்களா? ஆனா ஆர்யா சொன்னாரு ஒரு விஷயத்த, இந்த மாதிரி பொண்ணுங்கலாம் லவ் பண்ண மாட்டாங்க என்ன அப்படின்லாம் சொல்லி இருக்காரு. ஏன் நாங்கெல்லாம் ரெடியா இல்ல? ஓ நீ ரெடியா இருக்க? இப்ப ஆர்யா தான் நம்ம கிட்ட கேட்கறாங்க அப்படின்னு. ஆனா ஆர்யா நம்ம சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா யார பார்த்தாலும் செட்டே ஆக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பத்தியா லைஃப்க்கு. அதே மாதிரிதான் நம்ம ஆர்யாவும் ஓவர் சுகர் திகட்டும். அது அவர் கண்ணு வேற ஒரு மார்க்கமா இருக்க, நம்பவே கூடாது. ஏன் அவர் கண்ணு செம்மையா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நம்ம கிளாஸ் சொல்றோம், நம்ம கண்ணெல்லாம் பாரு அப்படியே உண்மையே பேசும். எப்படி நீ பேசக்கூடாது? மக்களுக்கு தெரியும்பா நம்ம எவ்வளவு உண்மைகளை சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு. கண்டிப்பா எவ்வளவு உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படியே உண்மைகள் அவங்களாலே தாங்க முடியாதுன்னா பாரு, அப்படிப்பட்ட உண்மைகள் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. கண்டிப்பா நம்ம சந்தோஷத்தோட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னன்ற நம்மளால முடிஞ்சது. இப்போ நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்காது. ஆனா நம்ம தமிழ் சினிமாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். நீ கொடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பில்டப் வச்சுக்கோயா, உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறமா ஞாபகம் அதுதான் நடக்கும். இரண்டாம் உலகம் இருக்குல்ல, நம்ம செல்வராகவன் டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்தை. அந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது, பெரிய ஹிட் ஆகும். பட் ஆனா செல்வராகவனோட ஃபேன்ஸ்க்கு மாத்திரம் தான் அந்த படத்தை பிடிச்சது. மத்தவங்க எல்லாருக்குமே ஐயோ படத்தை பாத்துறாதீங்க. ஆனா டு பி ஃப்ராங்க் ஒரு டிஃப்ரெண்டான மூவி கொடுத்திருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறதுக்கு செல்வராகவன் எனக்கு நான் அந்த படத்தை பார்த்து அனுபவிச்ச ஒரு பொண்ணு. அதனால எனக்கு பிடிக்கல அந்த படம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால செல்வராகவன் நம்ம ஆர்யாக்காகவும் அனுஷ்கா டார்லிங்காகவும் பார்க்கலாம். அவங்க ஆக்டிங் லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பரா இருந்தது. அது எல்லாருமே பாராட்டினாங்க அந்த விஷயத்த. ஆனா நம்ம செல்வராகவன் பிவிபி ப்ரொடக்ஷன்ல இந்த படத்தை பண்ணியிருந்தார். அடுத்த படமும் பிவிபி ப்ரொடக்ஷன்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த படம் அட்ட ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூசர்ஸ்லாம் அவங்க அந்த ப்ரொடக்ஷன் பண்ணவங்க சொன்னாங்க, எங்களுக்கு காம்பன்சேட் பண்ண இன்னொரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ இங்கதான் அப்ப சார் ஃபீல் ஆயிட்டாராமா? தம்பி நடிக்கிறாரு. ஓ தம்பி நடிக்க அப்ப சூப்பர். இந்த சீக்வன்ஸ்ல போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் கேரக்டர் நம்ம தனுஷியும், அண்ணன் கேரக்டர்ல நம்ம செல்வராகவனையும் போயிட்டு நம்ம அண்ணன் ஃபீல் ஆயிட்டாராமா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனால இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னா சொல்லல. அப்ப தனுஷம் ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துருவாரு. அது தெரியல, தனுஷ்டியா நடிப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா செல்வராகவனுக்கு இந்த சம்பளம் கிடையாது. ஓகே, இது ஒரு காம்பன்சேட் பண்றாரு. இது பனிஷ்மெண்டா இல்ல ஃபைனா? அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பனிஷ்மென்ட் ஃபைன். ஓகே, பனிஷ்மென்ட் கூட எடுத்துக்கலாம். பாவம், ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு திருப்பி இவ்வளவு தூரம் படம் எடுத்து இதுக்கு முன்னாடி வேற பாத்தீங்கன்னா தனுஷும் ஆண்ட்ரியாவும் நடிச்சிருந்தாங்க. 10% ஆஃப் தி இது ஷூட் முடிஞ்சது. அது பாட்டெல்லாம் கூட வேற ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவனா யாரோ பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு போயிடுச்சு இல்ல ரொம்ப சேட் நியூஸ்ல. ரொம்ப ரொம்ப நமக்கு இல்ல செல்வராகவன். ஆனா அவரால ஜீர்ணிச்சுக்க முடியாதுல்ல. ஏன்னா திருப்பியும் ஒரு படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணி அதுவும் ஹிட் கொடுத்தாதான் காசு கொடுக்க மாட்டோம். ஐயோ பாவம்பா, டைம் சரியில்லை. சரியில்ல எல்லாத்துக்கும். சோனியா அகர்வால் விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணாரு தெரியல.
நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விட்டு போட்டோம். சரி போதும், அது வந்து ரொம்ப புகஞ்சிடக்கூடாது. சரி ஓகே சரி ஓகே பரவாயில்ல. அவர் அடுத்து எடுக்கிற படமாச்சு 2ஆம் உலகம் மாதிரி சக்சஸ்ஃபுல்லா வரணும். வந்ததுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய எல்லா விஷயம் கிசு கிசு புசு புசு எல்லாத்தையும் நம்ம சொல்லி எக்கச்சக்கமா நம்ம குழம்புனது இல்லாம மக்களையும் சேர்த்து குழப்பிட்ட விஷயம் சந்தோஷமா இருக்கு. ஐயோ பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம திருப்பியும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணோண்டி. என்னென்ன விஷயங்கள் எங்கெங்க என்ன நடக்குதுன்னு ஓடி போயிட்டு அங்க இங்க நம்ம போய் நல்லா விசாரிக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இங்கே உட்காந்துருக்கா என்ன பண்றது? ஓகே வியூவர்ஸ், நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் போய் எல்லாத்தையும் எடுக்கணும். நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் கொட்டுறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நாங்கள் சொல்லணும். இந்த விஷயம் நாங்கள் சொல்லலை சொல்லவே இல்லை.